அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய சந்ததியில் வந்து உட்கார்ந்துருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய எம்எம்ஜே குரூப் சார்பாக எங்களுடைய நன்றியுள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரியலாகவே 2025 நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த நாட்கள் மிகவும் சந்தோஷமான, சமாதானமான, ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வருஷமாக கடவுள் நமக்கு மாற்றி தருவாராக. இவ்வளோ பெரிய தெய்வத்தை சொந்த ஜனமாக கொண்ட ஜனங்கள் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். இவ்வளோ பெரிய பாக்கியம், அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக சுவாமி இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியமுள்ள தகப்பனின் பாதத்தில் எல்லாரும் இந்த அதிகாலை வேளையில் அமர்ந்து ஆண்டவரை ஸ்துதித்து ஸ்தோத்திரித்து ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் செய்த அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தர விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சிறிது நேரம் தியானிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில் இயேசப்பா உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த எம்எம்ஜே குரூப் மூலமாக சுவாமி நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீரப்பா. அநேக பிள்ளைகள் உம்முடைய வசனங்களை எங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார்களப்பா. எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்ற நம்பிக்கையோடு இந்த டிவியின் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய எம்எம்ஜே குரூப்பின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ அதிசயமானவர். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஜனத்தின் ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து சில நேரம் சிந்திக்கும் முன் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை இம்மட்டும் காத்தீரே 2024 வரை நாங்கள் நடந்து வந்த பாதைகள் அநேகம் பாதைகள் சுவாமி, கரடு முரடான பாதைகள் சுவாமி, கண்ணீரின் பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து வந்தோம் சுவாமி. இன்றைக்கு அப்பா எங்களை இந்த நாளையும் காண செய்தீரே சுவாமி என்று நன்றியோடு நம் குடும்பமாக சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டா, அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டா. மாபெரும் அடையாளங்கள் செய்த கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்த கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றி கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றி கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு
நன்றியால் சேவிப்பாயா. நத்தம் செய்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியால் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. எவ்வளோ அழகான பாடல். நம் குடும்பமாக சுவாமி எந்த கடந்து வந்த பாதையெல்லாம் காப்பாற்றினார். அடிமையான நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்தி அநேக அடையாள அற்புதங்களை நம் வாழ்க்கையில் செய்து நம்மளை வழிநடத்தி வருகிறாரு. அவரை ஒரு நிமிஷம் ஆண்டவரே நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் ராஜா. எவ்வளோ அதிசயமாக நடத்தினீரப்பா. 2025 சுவாமி, இன்னும் நாங்கள் கடந்து போக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது சுவாமி. அப்பா நீர் கூட இருக்கணும்ப்பா, நீர் கூட இருந்து எங்களை நடத்தணும்ப்பா. அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து முதல் இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்போம். இந்த ஊழியம் ஒரு மிகவும் சிறந்த ஒரு ஊழியம். அநேக மிஷனரிகள் சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை மைமைப்படுத்தி அநேக மக்களை ஆண்டோடத்தில் கொண்டு வருகிற அழகான அந்த ஊழியத்தை செய்து வருகிற அவருடைய தாசலுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த மேத்யூ பிரதருக்காக நாம் ஜெபிப்போம். ரெண்டாவதாக இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு மிஷனர்களையும் ஆண்டோடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஊழியத்தின் மூலம் எத்தனையும் இனி அடைக்கப்படும் நாட்கள் வரும். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்க முடியாத ஒரு நாட்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கத்தக்கதாக சுவாமி ஒரு பெரிய ஊழியத்தை நீங்கள் நடத்தி வருகிறீரப்பா. அது இந்த டிவி வழியாக அதை கேட்கத்தக்கதாக, யூடியூப் வழியாக கேட்கத்தக்கதாக சுவாமி அப்பா அழகான ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறீரப்பா. இந்த ஊழியத்தை நடத்துகிற எல்லா ஊழியர் தாசர்களையும் நீர் ஆசீர்வதியப்பா. அந்த ஊழியத்துக்கு ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீ ஆசீர்வதியப்பா. 100 அவர் பலன் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பனே, ஸ்தோத்திரம் அப்பனே. எம்எம்ஜே குழுவில் இருக்கிற எல்லாரையும் குடும்பமாக ஆசீர்வதி அப்பனே. அப்பா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஏதோ கஷ்டத்தோடு பாதத்தில் வந்திருப்பாங்களேப்பா, ஏதோ கண்ணீரோடு வந்திருப்பாரப்பா, ஏதோ பொருளாதார நெருக்கடியோடு வந்திருக்கார்களே அப்பா. அவர்களை எல்லா சுவாமி அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தாவே நீர் அவளுக்கு சொல்லிக் கொடு சுவாமி. அப்பா எல்லாவற்றுக்கும் அப்பா நீர் பூரண சம்பத்து உள்ள ஒரு சுவாமி. இந்த உலகத்தையே படைத்தவரப்பா. இந்த உலகம் எல்லாம் குடி மக்களும் உம்முடையது சுவாமி. உம்மிடத்தில் இல்லாது ஒன்றுமே இல்லைப்பா. இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் சுவாமி அப்பாவிடத்திலிருந்து அந்த நன்மையான ஈவுகளை அப்பா பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பேரையும் எடுத்து நீ பிரயோஜனப்படுத்து சுவாமி. அப்பா அந்த இடத்துல அப்பா அடியான் நீர் பேசும் சுவாமி. அடியான் மறைந்து கொள்கிறேன் அப்பா, நீர் பேசும் அப்பா. அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக சுவாமி அப்பா நீர் பேசணும் அப்பா. அடியான் மறைந்து கொள்கிறேன் அப்பா. ஒன்று தெரியாத என்னை சுவாமி நீ பிரயோஜனப்படுத்துகிறீரப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. இந்த வசனங்கள் போகிற இடங்களில் எல்லாப்பா உம்முடைய பலத்த கிரியை நீ செய்யணும் சுவாமி. இது பேருக்காக அல்ல சுவாமி, உம்முடைய நாம மைமைக்காக சுவாமி. நீர் எவ்வளவு பெரியவரப்பா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக சுவாமி நீர் கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. இந்த ஆரம்பித்திர இந்த வருஷம் சுவாமி 2025 அப்பா அது முடிவதற்கு முன்பாக அப்பா நாங்கள் உம்மிடத்தில் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் எங்களுக்கு பதில் தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பனே. அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டானாலும் சுவாமி அவற்றை எல்லாம் மாற்றி போட்டு கர்த்தாவே அப்பா எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணமான எந்த பாவங்கள் இருந்தாலும் சுவாமி எல்லாவற்றையும் மாற்றி போட்டு சுவாமி ஆகாரின் கண்ணீரை கண்ட தகப்பன் சுவாமி அந்த இடத்திலே விடுதலை கொடுத்தது போல ராஜா எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலையை தந்து சுவாமி உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ வியாதிகளப்பா, எத்தனையோ கண்ணீர்களப்பா, எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகளப்பா, எத்தனையோ கடன் பிரச்சனைகளப்பா, எப்படி நீந்தி கரையேற முடியும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு ராஜா நீ பேசி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பனே. ராஜாவின் கருத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீ எங்களை காண்கிற தகப்பனப்பா, நீர் எங்களை நடத்துகிற தகப்பனப்பா, எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற தகப்பனப்பா, கண்மலையின் தேரினால் எங்களை போஷிக்கிற தகப்பன் சுவாமி, எங்களை உயர 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 எங்களை வளர்த்தி கொண்டு வருகிற தகப்பன் சுவாமி. எவ்வளோ பெரிய தகப்பனுடைய பிள்ளைகளப்பா, எவ்வளோ பெரிய தகப்பனுடைய பிள்ளைகளப்பா. அந்த பாக்கியத்தை அந்த சிலாக்கியத்தை எங்கள் அப்பாவிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக எங்களை நீ மாற்றும் கர்த்தாவே. ராஜாவின் கருத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா பேசுகிற வார்த்தை உமக்கு பிரியமாக இருக்கட்டும் சுவாமி. அநேக மக்களுக்கு அது ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கட்டும் சுவாமி. ராஜாவின் கருத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட வரும்.
அப்பனின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். பாவங்குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னி இயேசப்பா உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளும். அப்பனே ராஜா உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நேரத்தில் சிறிது நேரம் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தேவ ஜனத்தின் ஆசீர்வாதங்கள். தேவ ஜனத்தின் ஆசீர்வாதங்கள். அந்த மோசே அவருடைய கடைசி நாட்களில் 40 வருஷம் பார்வனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். 40 வருஷம் அந்த அவருடைய மாமனாரின் வீட்டிலே அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். பின்பு உள்ள 40 வருஷங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்று தேசத்திலே நடத்தி கொண்டு வந்த அந்த மோசே தன்னுடைய கடைசி காலங்களிலே பேசின வார்த்தைகள் உபாகமம் 32, 33 அந்த அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே அவர் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் அந்த நேரத்தில் பிஸ்கா என்கிற கொடுமுடியில் ஏறி நேப்போ என்ற அந்த மலைக்கு மேலே ஏறி எல்லாரையும் ஆசீர்வதித்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 9ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அழகான வார்த்தைகள். இந்த நேரத்தில் யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடல் உள்ள பெருமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சல் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளி மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனியும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். எவ்வளோ அழகான வசனங்கள், எவ்வளோ அழகான வாக்கு தத்தங்கள். ஆண்டவருடைய இந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவனை எப்படி 7 இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவனை கண்டுபிடித்தேன், அவனை நடத்தினேன், அவனை உணர்த்தினேன். என்ன அழகான வசனங்கள். இது நம்ம தியானிக்கும் பைபிள் வாசிக்கும் போது நம்ம ஏதோ வாசித்து கொண்டு போகிறது சரியல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் ஆண்டவர் வைத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்லி எத்தனையோ கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருடைய ஜனமே தான் அவருடைய பங்கு. அவருக்கு எத்தனையோ வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை அவர் உண்டாக்கினார். பூமியில் உள்ள அநேக மிருக ஜீவன்களை உண்டாக்கினார். தேவதூதர்களை உண்டாக்கினார். எல்லாம் அவருடைய பங்கு என்று சொல்லலை. ஆனால் அவருடைய என்னுடைய பங்கு, என்னுடைய சொந்த ஜனம் என்று தெரிந்து கொண்டது நம்ம மாத்திரம்தான். அவருடைய அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் என்னுடைய சொந்த பங்கு என்று தெரிந்து கொள்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை சிறிது நேரம் நாம் தியானிப்போமா? அவர் என்னை கண்டுபிடித்தார். பாழான நிலத்திலும் உளையான ஊழையிடுதல் உள்ள வெறுமையான வாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். உபாகம் 32, 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படி கண்டுபிடித்தார்? அந்த இடத்துல மோசே சொல்லுறார், 7 இடத்துல அவனை கண்டுபிடித்தார். இதெல்லாம் நமக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாமி, நான் உண்மை விட்டு தப்பி போன ஒரு பிள்ளையா இருந்தேனே ராஜா, நீர் என்னை கண்டுபிடித்தீரே சுவாமி. 7 நட்சத்திரங்களை கையிலே ஏந்தி 7 கொத்துவளுக்கு நடுவில் உலாவி கொண்டு அக்கினி மயமான அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தகப்பன், இவ்வளோ பெரிய மருத்துவமான தகப்பன். அவர் நம்மை சாதாரண ஒரு மனுஷனாக, சாதாரண மனுஷியாக நம்மை அவர் கண்டுபிடித்தார் என்றால் இவ்வளோ பெரிய சிலாக்கியம். இந்நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை கண்டுபிடிப்பதுக்கு முன்னாடி அழகான கண்கள் எங்களை தேடினதாலே நீர் எங்களை கண்டுபிடித்தீரப்பா. அதுக்கு நாங்கள் சிறிது கூட தகுதி இல்லை என்று இந்த இடத்துல நம்ம நினைத்து பார்க்கணும். ஆண்டவர் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த நல்ல சமாரியனை போல அந்த நல்ல சமாரியன் அந்த கள்ளலால் அடிக்கப்பட்டு வழியில் கிடந்த அந்த குற்றுயிராய் கிடந்த மனுஷனை யாருமே கண்டு கொள்ளலை. அந்த இடத்துல அதோடி போயிட்டு இருந்தா ஆசாரியன் போயிட்டு இருந்தார், லேவியன் போயிட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஒரே ஒரு நல்ல சமாரியன் மட்டும் அவர் அதை பார்த்தார். அவர் காயங்களை கட்டி அவருக்கு எண்ணெயை வார்த்து அவனை சத்திரத்தில் இடம் கொண்டு போனார்னா அதே போன்ற ஒரு நல்ல சமாரியனா ஏசப்பா அவர் நம்மளை எல்லாத்திலும் பாழான நிலத்தில் கிடந்த நம்மளை அவர் தூக்கி எடுக்கிறார்னா அவ்வளோ பெரிய ஒரு சம்பத்து, நமக்கு பெரிய பங்கு ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். மட்டும் இல்லை, ஆகார் தன்னுடைய கண்ணீர் எங்கே குட்டுறாருன்னா அந்த வனாந்திரத்தில் ஏசப்பா நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த வனாந்திரத்தில் ஏசப்பாவை நோக்கி பார்த்தபோது, தேவனை நோக்கி பார்த்தபோது அந்த இடத்துல ஒரு துறவை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அதுபோல் 18 வருஷமாக நம்ம லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷமாக கூனியாக இருந்த இந்த ஸ்ரீ யாருமே கண்டுகொள்ளலை. அவள் ஆலயத்தில் பாவம் போல கூனி அவருடைய தலையை நிமிந்து கூட பார்க்க முடியாத நிலைமையில் அந்த ஆலயத்தில் போய் கொண்டே இருந்த போது ஆண்டவர் இவளை ஆபிரகாமின் குமார்த்தியாக இருக்கிறாள்
இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அவள் மேலே கை வைக்கிறாரு. அவள் விடுதலையாகி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறா. இவ்வளோ பெரிய தகப்பன், அவளை யாருமே கண்டுடலை. எப்படி ஒரு நல்ல சமாரியனாக அந்த எல்லா லேவி கோத்திரத்தார், ஆசாரிய கோத்திரத்தார் எல்லாரும் நெக்லெக்ட் பண்ண சமயம் நல்ல சமாரியன் அந்த இடத்துல வந்தது போல எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட அந்த 18 வருஷம் கூனியாக இருந்த மனுஷையை ஆண்டவர் பார்க்குறாரா? சத்திய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த 38 வருஷங்களாக அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த மனுஷனை யாருமே கவனிக்கலை. ஆனால் ஆண்டவரே கண்கள் மட்டும்தான் பார்த்தது. இதே மாதிரி நாம் கடந்து போகிற பாதைகள் அநேகம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அதை பார்க்கும்போது, அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல பெரிய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பைபிள் மூலம் நம்ம கண்டு கொள்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் அவர் கண்கள் கண்ணீர் ததும்பின கண்கள், மனதுருக்கமுள்ள பாசத்தின் கண்கள். அவர் எப்போது உங்களை கவனித்தே கொண்டு எப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்கார். அதை நம்ம நினைத்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்போது நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்கணும். சுவாமி, நாங்கள் போகிற பாதை உமக்கு தெரியும்ப்பா, கரடுமுரடான பாதை வழியாக போய் கொண்டிருக்கிறோம் அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம் கண்களுக்கு அந்த இடத்துல அவர் பாதைக்கு நமக்கு வெளிச்சமாக இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ 12 வருஷங்கள் நான் என்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்கான ஜெபித்தேன். அது 12 வருஷம் முடியும் போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு மகனையும் கொடுத்தா எவ்வளோ பெரிய சந்தோஷம்னா அது மட்டும் அவர் எங்களை நடத்தினார். ஆனால் யோசிக்க முடியாத அதிசயத்தை அற்புதத்தை செய்கிறவர் அவர் என்பதை சொல்லத்தக்கதாக அநேக மக்களுக்கு முன்பாக ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒரு பெரிய விடுதலை குடும்பத்திலே தந்தாரண்டா. உங்கள் குடும்பத்திலையும் எத்தனையோ பேர் அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டிருப்பீங்க. அவரை நோக்கி மட்டும் பார்க்கணும், உலகத்தை பார்க்கக்கூடாது. அவரை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மனதுர கர்த்தர் ஒரு நாள் ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதற்கு என்னையே ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவனை நடத்தினார். முதலாவது தெரிந்து கொண்டார், பின்பு அவனை நடத்தினார். வழி நடத்துகிற பொறுப்பை கூட கர்த்தர் எடுத்துக்கொள்கிறாரு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. உபாகமம் 32:12. கர்த்தர் அவர் நம்ம நடத்துறதுக்கு அவரை பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்கணும். நம்ம மனம் போல் போகவே கூடாது. நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் முன்னால் எப்படியும் மனம் போல் வாழலாம். சாசு பிடிச்ச லேகியோன் பிடிச்ச அந்த மனுஷன் கலர தோட்டத்துக்குள்ளே இருந்தான். அவனை பிடிச்சிருந்தது சாசு. இந்த இடத்துல அவனை பிடிச்சிருந்து அவனை நடத்துனது அந்த சாஸ். அதனால தான் அவன் கலர தோட்டத்துக்குள்ளே போய் படுத்திருக்கிறான். எத்தனையோ பேர் இன்றைக்கி உலக வாலிபர்கள் எல்லாம் சினிமா மோகத்தினால சினிமாக்காரனுக்கு ஃபாலோ பண்ணி அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ், அவனுக்கு பிஹேவியர், அவனுக்கு மேனரிசம் இதெல்லாம் எனக்கு போதும், அவனை மாதிரி பாடணும், அவனை மாதிரி ஆடணும், அவனை மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம போய்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சாசின் தந்திரங்களினால் நம்ம போகிறோம். இதெல்லாம் விட்டு ஆண்டவரே நீர் என்னை நடத்தணும் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய வசனம் எங்களை நடத்தட்டப்பா. உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய வசனம் என்னை நடத்தட்டுன்னு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்ம நடந்து போகிற பாதை நமக்கு தெரியாது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க நாட்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு முன்பாக எதுவுமே வெளிச்சமாக தான் இருக்குது. நம்ம நடக்க போகிற வாழ்க்கை இனி எதிர்காலம் என்ன என்று நமக்கு நினைத்து கொண்டே இருப்போம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோன்னு இல்லை, எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை ஆதரிப்பார். எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்புக்கொள்ளும் போது அவரே நம்ம நடத்துவார். நமக்கு ஆண்டவர் நம்ம சொல்கிறார், நான் உண்மையில் உனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறார்ல. அவர் நடத்தும் போது அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார், நமக்கு வழி நடத்தியாக இருப்பார், நம்ம வழி நடத்துவார். நம்ம போகிற இடத்துல எங்கே போகணும்னு நம்ம தேய்த்து நிற்போம். சில செம்மியெல்லாம் என்னைய காரியங்களாக நான் தேய்த்து நின்ற ஆட்கள் உண்டு. அந்த இடத்துல ஒரு வழி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். எவ்வளோ பெரிய தகப்பன் தெரியா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தணும்னு ஆண்டவரத்தில் முற்றுமாக ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை நடத்த வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்ததாக அவனை உணர்த்தினார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவனை உணர்த்தினார். ஆண்டவரே இந்த உணர்வுள்ள இதயத்தை தாரும் என்று நம்ம கேட்கணும். எப்படி உணர்த்தணும்னா, பைபிளில் ஒரு வசனம், தாவீது பெரிய பாவத்தை செய்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும் இந்த வசனத்தில். அந்த உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்ட போது நாத்தான் என்ற தீர்க்கதரிசி நேரம் உள்ளுக்கு வர்றாரு, கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? ஐயா ஒரு வசனத்தை, ஒரு அழகான ஸ்டோரி சொல்கிறாரு. ஐயா ஒரு பணக்காரனுக்கு ஒரு நிறைய ஆடுகள்லாம் இருந்தது. அந்த நிறைய ஆடுகளுக்குமே ஒரு விருந்தாளி வீட்டுக்குள்ளே வரும்போது அவன் அந்த ஆடையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆடை வேண்டாம், பக்கத்தில் உள்ள ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடை வச்சுருந்தான். அந்த ஆடை வாங்கி
அடித்து இவனுக்கு ஆகாரத்தை விருந்து கொடுக்குறானா. அது செய்தது தவறா தப்பான்னு அந்த நாத்தான் தீர்க்கதரிசி கேட்டபோது அந்த மனிதனுக்கு உடனே என்ன சொல்கிறாரு, அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அவனு நாத்தான் என்ன சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன் பயங்கரமான ஒரு பாவத்தை செய்துட்டு நீ அதை உணராமல் இருக்கிறாயா என்று அவனை உணர்த்தின போது அவன் மனந்திரும்பினராக தாவீது தன்னை ஒப்பு கொடுத்து அந்த 51ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது ஒருங்குடைய இதயத்தோடு கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி கெஞ்சி அழுது அந்த இடத்துல விடுதலை பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் உணர்த்துகிற பாவத்தை குட்டி காட்டுகிற அநேக தேவதாசர்கள் காணாமல் இருக்கிறாங்க. எல்லாம் தனக்கு வந்துடும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும்னு ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர். ஆனால் நம்மளை இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து இவன் தகுதி உள்ளவனா என்று ஆராய்ந்து பார்த்து தான் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு பேருக்கும் நம்ம ஆசீர்வாதத்தின் ஊற்றின் உறைவிடமான ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாள் அப்பா எங்கள் ஆத்மாவை புதுப்பிவி சுவாமி, எங்களை உணர்த்து சுவாமி, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சுவாமி அவற்றை உணர்த்தும் என்று ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அவற்றை எல்லாம் உணர்த்த வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எனக்கு எங்கிட்ட நிறைய தப்புகள் இருக்குது சுவாமி, நிறைய தப்பு இருக்குது சுவாமி. ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையை நம்ம நினைக்கக்கூடாது? அந்த வாழ்க்கைக்கு காரணம் என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற தப்புகள் தான். அதை நம்ம இந்த குற்றமான அந்த உணவுகளை எல்லாம் நம்ம மாற்றணும். பொறாமை, எரிச்சல், பொய் சொல்லுதல், களவு செய்தல், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் பொய் சொன்னால் கூட ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதை கூட ஆண்டவர் குத்தி காட்டுவார். ஆண்டவர் சொல்லி தருவார், இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இப்படி செய்யாத. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி தரும்போது அவர் உணர்த்தும் போது நம்ம அதிலிருந்து திருந்தினா அதிலிருந்து மாறுபட்டு நடக்கும் போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் அவனை உணர்த்தினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்து அவரை கண்மணி போல காத்தருளினார். எப்படின்னா உபாகமம் 32:10 அதை நம்ம வாசிக்கும்போது கண்மணி போல காப்பாற்றினார்னா இந்த கண்மணி எப்படி இருக்குது, அந்த கண்ணை பற்றி நம்ம யோசிக்கும்போது ஒரு பாதுகாப்பான இடத்துல கண்ணை வச்சுருக்காரு ஆண்டவர். அதை சுற்றி நல்ல பெரிய போன்ஸ் வச்சுருக்காரு. அதுக்கு உள்ளுக்கு மேலே வச்சுருக்காரு, அதுக்கு மேலே புருவத்தை வச்சுருக்காரு. ஒரு தூசி கூட அதில் படக்கூடாதுன்னு ஆண்டவர் அதை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கண்ணை வச்சுருக்காரு. கண்ணு தான் ஒரு மனுஷன் என்ன சொல்லுவோம், கண் ஒரு சரீரத்தின் ஒளி. ஒரு கண் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு ஆண்டவர். கண் சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறதுன்னு சொல்கிறாருன்னா அது ஒரு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு இது முக்கியமான ஒரு அவயம்னு சொல்லப்போனால் அந்த கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் கூட விழக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு மேலே இமையை வச்சுருக்காரு. அந்த கண்ணின் இமையை போல நம்மளை பாதுகாக்கிற தகப்பு. நமக்கு எதிராக ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தில் நினைச்சு ஒரு நிமிஷம் ஆண்டவரே நீர் எவ்வளோ பெரியவருப்பா, எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீப்பா. அவருடைய பிள்ளையாக நாம் மாறும்போது மட்டுமே, அவருடைய மகளாக நாம் மாறும்போது மட்டுமே ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக அவர் கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு என்ன கஷ்டம் வரும்போது ஆண்டவர் அவர் கண்ணின் இமையை போல் அதை மூடி மறைச்சி அவருடைய வலது கரத்தின் நிழலிலே நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிற வல்லமையுள்ள தகப்பன். ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போமா, எத்தனையோ நம்ம போகிற வழியில் எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் வரலாம், எத்தனையோ வியாதிகள் வரலாம். இப்போது சொல்லப்போனால் உலகம் முழுசும் அநேக வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம சோகமாக வைத்திருக்கிறார்களவா, நமக்கு எழும்பினா நமக்கு காஃபி, நமக்கு வேண்டிய உணவு, உறைவிடம், நமக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தந்து எவ்வளோ அதிசயமாக நடத்துகிறார் அல்லவா. கண்ணின் மணியை போல் நம்மை பாதுகாக்கிறாருன்னா நம்ம அவருடைய பங்காக இருக்கணும், அவருடைய பிள்ளையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இசப்பா உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்ப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோடத்தில் கேட்டு வாங்குகிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்து அவனை ஏறி வர பண்ணினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரணும் பண்ணினார். நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நினைப்போம் ஏன் என்றைக்குமே நான் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை, பெரிய லைஃப்பில் பெரிய ஹாப்பினஸ் இல்லை, பெரிய என்ன ப்ரமோஷன் இல்லை, எனக்கு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் லெவலில் நான் பெரிய லெவலில் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை பூமியிலுமே அவனை ஏறி வர பண்ணினார். ஆண்டவர் எப்படி ஏறி வர பண்ணினார்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஏறி வர பண்ணுகிற தகப்பன். எப்படின்னா நம்ம அவருக்கு கூட வாசம்
வாசம் பண்ணணும். அவரோடு வாசம் பண்ணும் போது நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தும். அவரோடு வாசம் பண்ணுவது எப்படி? ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனங்களை தியானித்து அவருக்கு விருப்பமான காரியங்களை மட்டும் யோசித்து அவருக்கு விருப்பமான காரியங்களை மட்டும் மற்றவங்களோடு பேசி அநேக மக்களை ஆண்டவரத்தில் கொண்டு வருகிற ஒரு ஆத்மாவாக நாம் இருக்கும்போது பூமியிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர் நம்மை அமர பண்ணுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. நம்ம நினைப்போம், நான் இத்தனை வருஷம் உழைக்கிறேன்னு எனக்கு எந்த சான்ஸுமே இல்லை லைஃப்பில். இல்லை, ஆண்டவர் நிச்சயமான உயர்வுகளை நம்ம வாழ்க்கையில் தருவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அழகாக ஒரு வசனத்தில் ஏசாயா 58:13-14 அழகாக ஆண்டவர் சொல்கிறார், என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை ஏறி இருக்கும் பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாம் போனோன்னா நிறைய கண்ட்ரீஸில் எல்லா சர்ச்சஸும் சும்மா கிடக்கு. ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆலயங்கள் எல்லாம் சினிமா தியேட்டராக மாறிக்கொண்டிருக்கிறது. ரீசன் என்ன? ஐடி கம்பெனியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு போகாதபடி ஓய்வு நாளை வீணாக்கி கொண்டிருக்கிற அநேக மக்கள் காணப்படுகிற இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாள் ஆண்டோடைய பரிசுத்த பாதத்தில் விழுந்து கிடந்து அவருடைய அவருடைய ஆலயத்தில் நாம் தங்கியிருந்து சிமியோனை போல அன்னாளை போல் அவருடைய பாதத்தில் தங்கியிருந்து அவருடைய சொந்த பேச்சை பேசாதபடி ஆண்டோடைய அந்த பரிசுத்தமான அந்த ஆண்டோடைய நாளை நாம் செரிக்கும் போது ஆண்டவர் நம்மை பூமி உயர்ந்த இடங்களிலே நம்மை அமர பண்ணுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். சுவாமி, உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களும் என்னை விட்டு மாற்றி போடும் ராஜா. இந்த உலகத்தில் அநேக டெம்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும். சண்டே ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இல்லை, ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. ஆண்டவர் தாவீது ராஜா சொன்னது போல அவருடைய ஆலயங்களில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி அவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கும் போது அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கும்போது உயர்ந்த இடங்களை அவர் நம்மை வைக்க பலமுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்து அவனுக்கு தேனும் எண்ணெயும் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். உபாகம் 32:13 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்மலையிலேருந்து வடிகிற தேன் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் சுவாமி ஆண்டவர் தர்றாருன்னா. ஆண்டவர் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுப்பார்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக நம்மளை காண்கிறார், எப்படி நம்ம நடத்துகிறார், எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறார், எப்படி நம்ம எந்த ஸ்தானங்களில் வைக்கிறார், எப்படி நமக்கு ஆகாரத்தை கண்மலையிலிருந்து வடியும் தேன் தருகிறார்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது எங்களில் உள்ள தவறை எங்களுக்கு சுட்டி காட்டும்பா, எங்களோட தவறை எங்களுக்கு சுட்டி காட்டும் சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரணும்ப்பா. எங்களுடைய தப்பை நாங்கள் உணரும் போது ராஜா நீர் எங்களோடு பேசுவீர் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை அப்பா மோடு நாங்கள் சேராதபடி சுவாமி, எந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்கிறதே சுவாமி. அந்த பாவங்களை எல்லாம் எங்களுக்கு உணர்த்தியறலோன்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவரை விட்டு எல்லாம் நமக்கு சொல்லி தருவார். அவற்றை அறிக்கையிடும் போது ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவ ஜனத்தின் ஆசீர்வாதங்களான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோமா? இந்த நேரத்தில் எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டோடைய பாதத்திலே முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தகப்பன் சுவாமி, அவாந்திர வழியிலே சுவாமி அப்பா, யாரும் காணாத இடத்திலே கர்த்தாவே உம்முடைய கண்கள் மட்டும்தானே அப்பா பார்த்தது சுவாமி. யாரும் நடக்க முடியாத இடங்களிலே சுவாமி நீர்தானே என்னை தூக்கி சுமந்தீர் சுவாமி, நீதானே என்னை நடக்க பண்ணினீர் கர்த்தாவே. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலே சுவாமி நீதானே எங்களை தொட்டு எங்களை குணப்படுத்தினீர் சுவாமி. கர்த்தாவே, எத்தனையோ நேரங்களே சுவாமி நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்தீரப்பா ராஜா. நீர் எங்களுக்கு கண்மலையின் தேடினாலும் வயலின் விளைச்சலினாலும் எங்களை போஷிப்பிக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, உன்னை தொடுகிறோம், என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீர் சுவாமி. எவ்வளோ பெரிய அப்பா பாக்கியம் அப்பா, அவ்வளோ பெரிய சிலாக்கியப்பா. நாங்கள் நினைத்து பார்க்க முடியவில்லை ராஜா. நாங்கள் பேச்சினால் அல்ல சுவாமி, நாங்கள் இருதயத்தின் ஆழங்களில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பேர் இதயத்தின் ஆழங்களில் இயேசப்பாவை தியானிக்கும் போது, இயேசப்பா நீர் எவ்வளோ பெரிய சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளையா எங்களை எடுத்தது எங்களுடைய சிலாக்கியம் அப்பா, எங்களுடைய சிலாக்கியம் அப்பா, எங்களுடைய பாக்கியம் அப்பா. நீர் எங்களை தெரிந்தெடுத்தது எங்களுடைய பாக்கியம் அப்பா.
எத்தனை கோடி கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போது கர்த்தாவே எங்களை தெரிந்தெடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த ஊழியத்தை மென்மேல் ஆசீர்வதிப்பா. இதில் விதைக்கப்படுகிற விதைகள் 100 பலன் கொடுக்கட்டுப்பா. அப்பா 100 பலன் கொடுக்கட்டும் கர்த்தாவே. நாங்களும்ப்பா எல்லாரும் இந்த குடும்பமாக இந்த இடத்துல இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த ஊழியத்துக்காக ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இது மென்மேலும் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமாகப்பா கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக என்று வாழாதபடி கர்த்தாவே அநேக மக்கள் உண்மை அறியாத மக்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்த சுவாமி. அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது வேலை எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. அந்த வசனத்தை நாங்கள் பிடிக்கிறோம் சுவாமி. அப்பாவுக்காக நாங்கள் எழும்பும்போது சுவாமி மீது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமே ராஜா. அப்பாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. நாங்கள் இந்த நாள் புறப்பட்டு செல்லும்போது உங்கள் பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமீன் ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்